ஹலோ ஜெடி, ஹலோம்மா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. இப்போ உடம்பு எப்படி இருக்கு? ஹாஸ்பிட்டலுக்கு போய் காலையில் தாம்மா டாக்டரை பார்த்துட்டு வந்தேன். வைரல் ஃபீவர்னு சொன்னாங்க. டேப்லெட் கொடுத்துருக்காங்கம்மா. சரி, மாத்திரை சாப்பிட்டு மொபைலை பார்க்காம தூங்கு. சரிம்மா. எதுக்குடா இங்கே வந்த? சாரி ஜெனி, நான் பண்ணது தப்பு தான். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு. உனக்கு வெக்கமா இல்லை? சாரி சொன்ன எல்லாம் சரியாயிடுமா? இது என்ன தெரியுமா? ஹெச்ஐவிக்கான மெடிசன்ஸ். காலையில் தான் டாக்டரை பார்த்தேன். எனக்கு ஹெச்ஐவி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு ஹெச்ஐவி இருக்குன்னு முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. நீ மட்டும் என்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தா இது எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிற கொஞ்ச காலமாச்சும் நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துருக்கலாம்ல. உங்ககிட்ட இதை பற்றி பேச எனக்கு தைரியம் இல்லை. நீ என்னை விட்டுட்டு போயிடுவியோன்னு பயமாக இருந்துச்சு. அப்போ என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை. என்னை அவ்வளோதான் புரிஞ்சு வச்சிருக்கலடா. உன்னை எவ்வளோ நம்பினேன், என்னை ஏமாத்திட்டல. ஆமாம், நான் உன்னை ஏமாத்தினேன் தான். நீ என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நீ என்னை ஏமாத்தலையா? எனக்கு ஹெச்ஐவி இருக்குன்னு தெரிஞ்சும் பாய்சன் டேப்லெட் கொடுத்து என்னை கொன்னுட்டல. அதெல்லாம் விடு ஜெனி. நீ இல்லாத இந்த 2 மணி நேரம் என்னால் இருக்க முடியல. நீ என் கூடவே வந்துடு ஜெனி. நான் உன்னை ஏமாத்தலடா. உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, நீ அடிக்கடி என்கிட்ட ஒன்று சொல்லுவல்ல, நமக்குள்ள அதிக ஷேரிங் இருக்கணும், அப்போதான் நம்ம லவ் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொன்னல. சாப்பிட்ற விஷயத்துல கூட அதை நீ என்கிட்ட எதிர்பார்த்த. சத்தியமாக சொல்கிறேன்டா, உன்னால் எனக்கு ஹெச்ஐவி வந்துச்சுன்னு நான் உனக்கு பாய்சன் டேப்லெட் தரல. நம்ம தனித்தனியாக சாகிறத விட ஒரே வீட்டில் ஒன்றா செத்துடலான்னு சொல்லிட்டு தான் உனக்கு கொடுத்த டேப்லெட்டில் நானும் பாய்சன் டேப்லெட் ஒன்று சாப்பிட்டேன்.